வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு தலைநகர் டாக்காவில் இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டின் தூதரகம் கடும் எச்சரிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. இது தொடர்பாக இந்திய தூதரகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வங்கதேசத்தில் இப்போ நடக்கக்கூடிய போராட்ட சூழலுக்கு நடுவே இந்தியர்கள் வெளியே செல்லணும், இந்திய மாணவர்கள் உள்ளிட்ட எல்லாருமே வெளியே பயணிப்பதை தவிர்க்கணும், தங்கியிருக்கக்கூடிய இடங்கள்லேயே இருக்கணும், ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா 24 மணி நேரமும் அவசர உதவி என்ன தொடர்பு கொள்ளலாம். அதன்படி டாக்காவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரக அலுவலகத்தையும் சிட்டாங்கில் இருக்கக்கூடிய துணை தூதரக அலுவலகத்தையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த எச்சரிக்கையில். வங்கதேசத்தில் அவாமி லீக் கட்சியை சேர்ந்த ஷேக் ஹசீனா பிரதமராக இருக்காங்க. இவருடைய கட்சி தான் கடந்த 2009 முதல் தொடர்ந்து அரியணை ஏறி வராங்க. இந்நிலையில் தான் இப்போது வங்கதேசத்தில் கடும் வன்முறை வெடிச்சிருக்கு. வங்கதேச தலைநகர் டாக்காவில் அமைதியாக நடந்து வந்த போராட்டம் தான் வன்முறையாக மாறியிருக்கு. 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தானிடமிருந்து சுதந்திரம் பெறுவதற்காக போராடிய வங்கதேச போர் வீரர்களுடைய உறவினர்களுக்கு பொதுத்துறையில் சில வேலை வாய்ப்புகளை 30 விழுக்காடு ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. 2018 சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வாரிசுகளுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு என்பது ரத்து செய்யப்பட்டது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அங்கே வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை கடந்த ஜூன் 5ஆம் தேதி விசாரித்த அந்த நாட்டினுடைய நீதிமன்றம் மீண்டும் சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வாரிசுகளுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டை வழங்கணும், அவங்களுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய முடியாது அப்படின்னு நீதிமன்றம் சொன்னாங்க. போராட்ட தியாகிகளின் குடும்பத்துக்கு 30% இடஒதுக்கீடு அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய 70 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் பெண்கள் மற்றும் பின்தங்கிய மாவட்டங்களை சேர்ந்தவர்களுக்கு தலா 10%, சிறுபான்மையினருக்கு 5%, மாற்றுத்திறனாளிகளுக்கு 1% அப்படின்னு மொத்தம் 56 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கு. இந்நிலையில தான் தியாகிகளின் வாரிசுகளுக்கான இடஒதுக்கீடு என்பது வங்கதேச நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடி இருந்தவருடைய மகன், மகள், பேர குழந்தைகள் வரைக்கும் தொடருது. இதனால மற்றவர்களுக்கு இடஒதுக்கீடு என்பது கிடைப்பது இல்லை அப்படின்னு ஒரு பிரிவு மாணவர்கள் கிளர்ச்சி செய்து வராங்க. அந்த இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய முடியாது அப்படின்னு டாக்கா நீதிமன்றமும் சொல்லிட்டாங்க. பல்கலைக்கழக மாணவர்கள் பல நாட்களாக போராட்டங்கள், பேரணிகளை நடத்தி வராங்க. அரசு ஒலிபரப்பு நிலையத்துக்குள்ள நுழைந்தவர்கள் அதுக்கு தீ வைத்தாங்க. இதனால நிலைமை மோசமாச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆளும் கட்சியின் மாணவர் பிரிவுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் கடும் மோதல் ஏற்பட்டது. இதில் 32 பேர் பலியாக இருக்காங்க. 2500க்கும் அதிகமானவர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. பல நாட்கள் நடந்த போராட்டங்களுக்கு பிறகு சட்டம் ஒழுங்கை மீட்டெடுக்க அதிகாரிகள் நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்களை பணியில் அமர்த்திருக்காங்க. இந்த போராட்டத்தில் அபு சயீத் இறந்ததை அடுத்து மாணவர்களுடைய வன்முறை பெருசாக அதிகரிச்சிருக்கு. ரங்பூர் நகரில் இருக்கக்கூடிய பேகம் ரோஹியா பல்கலைக்கழகத்தில் ஆங்கில இலக்கியம் படிக்கக்கூடிய மாணவரான அவர் வங்கதேசத்தின் தேசிய கொடியை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டார். அபு சயீதுக்கு உடன் பிறந்த 9 சகோதர சகோதரிகள் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அவருடைய குடும்ப உறுப்பினரில் அவர் ஒருவர் மட்டுமே பல்கலைக்கழகம் வர போயிருக்கார். இந்நிலையில் திறமையானவராலே அபு சயீத் வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற நிலையில் இடஒதுக்கீட்டை சில சீர்குலைவு சக்திகள் கையில் எடுத்து அபு சயீத்தை பலி கொடுத்துருக்காங்க. இந்த வன்முறை தாண்டவம் ஆடி வருது. வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா இந்த கொலைகளை கண்டித்து குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கொலையும் நான் கண்டிக்கிறேன் அப்படின்னும் அவங்க கண்டனம் தெரிவித்திருக்காங்க. ஆனால் அரசாங்க வேலைகளை தனது வாரிசுகளுக்கு ஒதுக்குவதற்காக ஷேக் ஹசீனா இடஒதுக்கீட்டு திட்டத்தை தவறாக பயன்படுத்துவதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டுறாங்க. பிரச்சனை என்னன்னா, ஷேக் ஹசீனா இந்தியாவோட நட்புறவை பேணி வராங்க. இந்தியா தான் வங்கதேசத்தின் உண்மையான நண்பர் அப்படிங்கிற நிலைப்பாட்டை மேற்கொண்டு வராங்க. வழக்கம் போல சீனா கடன் கொடுத்து வளைக்க பார்த்த போதும் அது நேசக்கரம் அல்ல மோசக்கரம் அப்படின்னு ஹசீனா தூக்கி எறிஞ்சிட்டாங்க. மேலும் எதிர்க்கட்சிகளுடைய மதவாத போக்கினையும் அனுமதிக்க மறுத்துட்டாங்க. இந்நிலையில தான் இடஒதுக்கீடு கலவரத்தை சமூக விரோத சக்திகளின் உதவியோட அந்நிய சக்திகள் தூண்டிவிட்டிருப்பதாகவே தெரியுது. இந்த நேரத்தில் இந்தியா தான் ஷேக் ஹசீனாவுக்கு உறுதுணையாக இருந்து வங்கதேசத்தை சீர்குலைவில் இருந்து பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கணும். ஷேக் ஹசீனா கேட்டுக்கொண்டா, அவங்க கேட்டுக்கிட்டாங்கன்னா இந்திய இராணுவத்தை அனுப்பவும் நம்முடைய இந்தியா தயங்கக்கூடாது.